நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு. பேட் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்றாங்க. 3 வருஷத்துல வெறும் 3 லட்சம் தான். இங்க பாரு, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னு வச்சுக்கோவேன், புதுசா ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்காங்க தெரியுமா. அப்போ வந்து வியூஸ் காசு மனசுல வச்சுட்டு வரவங்க வந்து அங்கதான் போவாங்க. அப்போ இதுக்கு அந்த பொண்ணு வந்து 1500 ரூபா காசு வாங்கியிருக்காங்க. இங்கே போய் இந்த சொசைட்டி முடிய போதோ அப்படின்னு தெரியல. இதுக்கு மேலே ஜெயில் தானே. நாங்கள் போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம்ல. ஏன்னா அப்போ வீடு வந்து போட்டால் 2 லட்சம். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், டைட்டில் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. என்னடா நீ என்னடா சொல்ல போகிற அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ஆக்சுவலாக அதை பற்றி நான் வீடியோலாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பெருசாலாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் அவன் வேலையை பாருங்கடா. நான் பாட்டு ஒரு 3 லட்சம் பேர் எனக்கு இதோ போட்ட ஒரு 40-50 ஓடுது, எனக்கு அந்த போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் வாழ்கிற ஆள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பெருசாக ஆசைப்பட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஆள் கிடையாது. இதோ போகிற போக்கில் அப்படியே எடுத்து ஜாலியாக போயிட்டு இருக்கதா நம்ம சேனல். சமூக கருத்துக்கள் நம்ம நிறையா சொல்லுவோம், பட் தேவைனா மட்டும் தான் நான் பேசுவேன். நீட்டுக்கு நம்ம கடைசியாக பேசியிருந்தோம். இந்த ஹோல் யூடியூப் கம்யூனிட்டியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் பண்ணுற சில விஷயங்களால் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல் கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணுன்னு தான் நான் சொல்லி ஆவேன். பிகாஸ் நான் வந்து யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்கேன். இப்போ ஒரு 3,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். ரொம்ப லோவில் வந்து டெவலப் பண்ணவன் தான். ஒரே நைட்லேயோ இல்லாட்டி ஒரே 6 மாதத்துலேயோ வந்து நான் வந்து 100K 200Kலாம் வரல. எனக்கு 3 வருஷம் ஆச்சு 300K வர்றதுக்கு. பட் வந்து இந்த ஹோல் கம்யூனிட்டியே எனக்கு லைக் தெரியும். பிகாஸ் நான் ஆரம்பித்தப்போ தான் இர்ஃபான்லாம் பார்த்தீங்கன்னா 8,000 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாப்புல. அதுக்கு எனக்கு கூட தான் சேர்ந்து ராம்கரன் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிச்சாப்புல. செரி ப்ரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு சர்டன் டைமில் உள்ளே வந்தோம். ஸோ தட் பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் ஆகிய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் என்ன மாதிரி போயிட்டுருக்கு, கம்யூனிட்டியில் என்ன மாதிரிலாம் சேனல்ஸ் வருது, இந்தந்த சேனல்ஸ்லாம் வியூஸ் போகுது, நம்ம சேனலுக்கு ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நாங்களும் ப்ரைவேட்டாக நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பண்ணுறாங்க இப்போ தான் போகுதுன்னு. பட் இட்ஸ் வெரி குட். கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அந்த சேனலில் வந்து உரிமையாளர் கேமராமேன் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு ரொம்ப ஒரு என் சைட்லேருந்து சொல்கிறேன் சூப்பரான விஷயம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூடியூபர் இருக்காங்க. உண்மையாக தான், தெருக்கு 10 யூடியூபர். சின்ன பசங்க நிறையா பேர். நான் அப்பயே சரி, நான் 2 வருஷம் முன்னாடி சொன்ன சின்ன பசங்கள்டா டே வராதிங்கடா, படிங்கடா, படிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு வீட்டுக்கு ஒரு யூடியூபர்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்க கட்டத்தில் அவங்களாம் இதை பார்த்து உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஸ். டி இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணால் இவ்வளோ வியூஸ் போகுதுரா, அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணால் இவ்வளோ வியூஸ் போகுதுரா அப்படின்னு அவங்களாம் பார்ப்பாங்க. அவங்களும் பார்க்குறவங்க தானே. அப்போ வந்து பார்ப்பான்ல, ட்ராவலிங் பண்ணி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ட்ராவலிங் பண்ணி பண்ணுறாங்க தெரியுமா வீடியோஸ். நான் கிடையாது, பொதுவாக சொல்கிறேன். ட்ராவலிங் பண்ணி போகிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க? இவ்வளோ குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க? பட் சில சேனல்ஸ்லாம் இருக்காங்க 18+ தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 18+ தான். தூக்கி உள்ளே போட்டாங்க இல்லை தம்பியில் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க. ஒரு இவ்வளோ இந்த சொசைட்டிக்கு தரக்கூடாத சில செய்திகளை தராங்களோ அந்த இதுதான் வியூஸ் போகுது. உண்மையா இல்லையா? அதான் நம்மளும் பார்க்குறோம். சொல்லுங்கள். இப்போ என் வீடியோ ஒன்று இருக்குது, ஏதோ 4-5 இது இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 வீடியோ இருக்குது. லவ் வர்ஸ் லஸ்ட் ஆன்டிஸ் அது அப்படின்னு போட்டிருக்கு. தலைவர் இங்கே போய் பார்ப்பீங்க. சில பேர்லாம் அங்கே தான் போய் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ வியூஸ் ஜாஸ்தியாகும். வியூஸ் ஜாஸ்தியானா டே அப்போ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டால் வியூஸ் ஜாஸ்தியாக போகுதுனான்னு உள்ளே வர சின்ன கிரியேட்டர்ஸ், ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே வரவங்க. அப்போ இந்த மாதிரிலாம் அது பார்த்தே வளரும். அப்போ எல்லாம் நினைப்பான், டே இந்த மாதிரி ஆரம்பித்தா ஷார்ட் டைம்லேயே பெரிய ஆள் ஆயிடலாம்டா. இங்கே பாரு டியூபர் பஸ்லாம் பாரு, பஸ்ஸு ட்ராவலு ஃபேமிலின்னு பாரு, அவரெல்லாம் பாரு 3 வருஷத்தில் வெறும் 3 லட்சம் தான். இங்கே பாரு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணோன்னு வச்சுக்கோவேன், வைரல் ஆயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் அங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறாங்க. உண்மையிலே இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் அப்கமிங் கிரியேட்டர்ஸ். பிகாஸ் இப்போ நான் ஒரு 3,20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கேங்க. எனக்கு என்ன கண்டென்ட் தெரியும், பஸ்ஸு ட்ராவலிங்கு ஃபேமிலின்னு இதோ அப்படியே பெரிய ஒரு குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்லாம் இதோ என்னால் முடிஞ்சது சொசைட்டிக்கு பேடாக இல்லாமல் அப்படியே நான் பாட்டு ஓடிட்டுருக்கேன். கரெக்டாக இல்லையா? ஓகேவா? இப்போ நான் வந்து வியூஸுக்காக இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணால் வியூஸ் போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போய் பண்ணுவேண்ணா? சொல்லுங்கள், நான் அப்படி போய் பண்ணுவேண்ணா? பண்ண மாட்டேன். நான் அந்த மாதிரி இல்லை. பட் அந்த புதுசாக கிரியேட் பண்ணி புதுசாக ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்காங்க தெரியுமா. அப்போ வந்து வியூஸு காசு மனசில் வச்சுட்டு வரவங்க வந்து அங்கே தான் போவாங்க. ஏன்னா அங்கே தான் வியூஸ் ஜாஸ்தி, அங்கே தான் காசு ஜாஸ்தி, எல்லாமே அங்கே தான் ஜாஸ்தி. நம்மளும் அப்படி கிடையாது. அப்படியே ரொம்ப அடிமட்டத்திலே வரவங்க. பட் மக்களும் அதை தான் பார்க்குறாங்க.
அப்படிலாம் அது ஒரு எக்ஸாம்பிள் ஆகுது. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து இன்றைக்கும் நடக்க வேண்டியது. ஆக்சுவலாக அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய கான்ட்ரவர்சி. அந்த பொண்ணை கூப்பிட்டு பிகே நியூஸில் வீடியோ எடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லுது. அப்போ இதுக்கு அந்த பொண்ணு வந்து 1500 காசு வாங்கியிருக்காங்க. அப்படி பேசுகிறதுக்கு அந்த பொண்ணு 1500 காசு வாங்கியிருக்கான். எல்லாமே ஸ்கிரிப்ட் தான், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். இதை நம்ம நம்பி பார்க்குறீங்க தெரியுமா? நம்மளாம் முட்டாள். ஓகே, ஸ்கிரிப்ட் இருக்கும் கைஸ், எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஸ்கிரிப்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி 18+ தரது, நாஸ்தியாக தரது, ஒரு சொசைட்டிக்கு பேடாக தரது ஒரு பேட் ஸ்கிரிப்ட். இப்போ எல்லாருமே நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பேன், ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பேன். எல்லாருமே ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுறவங்க தான். பட் இதுவே நாங்கள் வந்து சொசைட்டி அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலையே. இப்போ கூப்பிட்டு வச்சு நீங்கள் வந்து கெட்ட வார்த்தை பேசணும், நீங்கள் கூப்பிட்டு வச்சு அப்படி பேசுங்க, லஸ்ட்டை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு 1500 காசும் கொடுத்து அந்த பொண்ணு அது ஒத்துக்கவே மாட்டேங்குது. அப்போ கூட நான் கெத்தாக சொன்னேன், நான் வந்து போல்டாக சொன்னேன் அப்படிங்கிறது. என்ன இந்த உலகம் இதை நோக்கி போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லாமே பிளான்டு தான் கைஸ். நான் திருப்பி சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான், நீங்கள் அந்த மாதிரி சேனல்லாம் பார்க்குறீங்க தெரியுமா, எல்லாமே பிளான்டு தான். ஸோ தட் இந்த ப்ராங்க்கு அந்த இது நிறையா சொசைட்டியில் தேவையில்லாதான் வந்துகிட்டு இருக்குது. ப்ராங்க்லேயே சூப்பரான ப்ராங்க்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ப்ராங்க்லேயும் நல்ல குவாலிட்டியான ப்ராங்க்ஸ்லாம் இருக்குது. பட் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனல் மட்டும் கூட இன்னும் 2-3 சேனல்லாம் இருக்குது. இவங்கள மாதிரியே 4-5 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆரம்பித்த கல்ச்சர் தான் அது. வரிசையாக எல்லாருமே போய் ஆன்ட்டியா கேர்ள்ஸா, ஆன்ட்டிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அப்படின்னு ஒரு பொண்ணை பேச வைக்கிறது. இப்படி எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த ஒரு 4 சேனல் இருக்குது. அவங்க எல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் யூடியூப் கம்யூனிட்டியை அஃபெக்ட் பண்ணணும் தான் நான் சொல்கிறேன். இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இட் லீட்ஸ் டு ஒரு லாங் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. நான் கிச்சடி சேனல்லையும் பார்த்தேன், அவரோட வீடியோ கரெக்டாக சொல்லியிருந்தாப்புல எல்லா யூடியூபர்ஸுமே இதை பற்றி பேசணும் அப்படின்னு. அது ஒரு ரீசன் தான் நான் பேசினதுக்கு. அண்ட் அதே மாதிரி சிம்பிளிடா சேனலும் பார்த்துருந்தேன். கலாய்க்கலாம் லைஸ், நிறையா பண்ணலாம், ட்ரோல் பண்ணலாம் எல்லாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்குது. கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் லெவல் இருக்குது. சொசைட்டியை பார்த்து கேமரா முன்னாடி பேசுகிறோன்னு அந்த பயம் இருக்கணும். பிகாஸ் இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. இந்த வீடியோ வேணால் எவ்வளோ வேணால் ஹிட் ஆகலாம். இங்கே போய் இந்த சொசைட்டி முடிய போதோ அப்படின்னு தெரில. யூடியூபே இழுத்து 3 நாள் மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போகிற போக்க பார்த்தா உண்மையிலே சொல்கிறேன், குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இங்கே வந்து இடம் கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன். குவாலிட்டி என்ன, நான்லாம் குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்னு கேட்டாலாம் பெரிய குவாலிட்டிலாம் கிடையாது. என்னோட சூப்பராக குவாலிட்டி தரலாம் நிறையா பேர் இருக்காங்க. பட் ரெகக்னேஷனே கிடையாது அவங்களுக்குலாம். நம்ம ஆளு திறந்தோன்னே அங்கே 18+. அந்த பொண்ணு வந்து ஆங்கருக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வேறு. அவங்கள மாதிரிலாம் தமிழ் பண்ண முடியுமா? நம்ம என்னமோ ஸ்ரீராம ஸ்ரீராம் சொல்லுவோம். மிஞ்சி போனால் அந்த அளவுக்கு தாங்க நான்லாம் இருப்பேன். ஏன் அவங்களாம் பாருங்கள் எந்த லெவலில் போயிட்டுருக்காயின்னு. நம்மளுக்குலாம் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டியூபர் பாஸ் ஃபேமிலிக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு க்ரோத் வேணாம், நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் வேணாம், அந்த மாதிரி சம்பாதிக்கணும் வேணாம், எனக்கு இதுவுமே வேணாம். நம்ம பாட்டு, நம்ம கண்டென்ட் குவாலிட்டியாக இந்த சொசைட்டிக்கு நம்மளால் முடிஞ்சது. நம்ம சேனலில் இவ்வளோ பண்ணியிருக்கோம். கொரோனா டைமில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், தீபாவளிக்கு அது பண்ணியிருக்கோம், ஃபேமிலி அது ஏதோ பண்ணியிருக்கோம். பட் அதுதான் நம்ம. ஸோ தட் வந்து இன்றைக்குமே நம்ம வந்து அந்த மாதிரி சேனல்ஸ்க்கோ யாருக்குமோ சரத் டியூபர் பாஸ் ஃபேமிலின்னு சப்போர்ட்டே கிடையாது. ஸோ தட் வந்து நான் தெளிவு பண்ண விரும்புகிறேன். இன்னும் தான் வியூஸ் போகட்டும், அவங்களாம் இவ்வளோ பெரிய ஆள் வேணால் ஆகட்டும், ஜெயிலில் இருக்கட்டும், எங்கே வேணால் போகட்டும், நம்ம வந்து நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நம்ம கண்டென்ட்டில் வந்து சாதாரணமாக போகிறது தான் நம்மளோட வேலை. ஸோ தயவு செஞ்சு மக்களாகி நீங்கள் தான் மாறணும். அவங்க பண்ணுறவங்க பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. இதுக்கு மேலேயும் பண்ணுறவங்களாம் இருப்பான். இதுக்கு மேலே ஜெயில் தானே, நாங்கள் போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம்ல. ஏன்னா அப்போ வீடு வந்து போட்டால் 2 மில்லியன் வியூஸ், 4 மில்லியன் வியூஸ் போகும்ல. அதில் நாங்கள் அதுலேருந்து லாயர் காசு கொடுக்க முடியாதான்னு அவங்களுக்கு வந்துடுவாங்க. பட் மக்களாகிய நீங்கள் தான் இது குவாலிட்டி கண்டென்ட், இது தேவையில்லாத கண்டென்ட்னு பார்த்து சொல்லணும், அதை பார்க்கணும். அப்போ தான் குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அப்போ ரெகக்னைசேஷன் ஆகி அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் எங்கிட்டு போய் அதை பார்த்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு மாதிரியே போடுறாங்க. ஸோ தட் நீ தான் சூஸ் பண்ணுங்க கைஸ், எங்கிட்டு போகிறதான்னு. இட்ஸ் ஆல் அப் டு யூ. எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கவர்மெண்ட் மாறுறது முக்கியம் இல்லை, மக்கள் மாறணும்னு. அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் சொல்கிறேன். யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும், இன்னும் மோசமான சேனல்ஸ்லாம் வரதான் போகுது. பட் மக்களாகி நீங்கள் தான் எங்கிட்டு போகணுமா, அதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி யாரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸோ தட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுதான் என்னோட முழு கருத்து இந்த விஷயத்தில். நிறைய யூடியூபர்ஸ் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும். ஸ்பீக் அவுட் கைஸ், இட்ஸ் டைம். இதுக்கு மேலேயும் பேசாமல் இருந்தோம்னா
நம்ம வந்து நம்மளையும் புதைச்சி மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திணற வேண்டிதான். சரியா? சும்மாவே வியூஸ் போகாது நம்மளுக்குலாம். இவங்கெல்லாம் வந்தால் எங்கே போகிறது? வியூஸுக்கெலாம் கவலை இல்லை கைஸ், கவலையே பட. இப்போ கூட நம்ம சேனலில் சொன்னாங்க ப்ரோ ரொம்ப வியூஸ்லாம் காமி ப்ரோ, வாழ்க்கை ஒரு வட்டம் ப்ரோ, ஒருத்தனுக்கும் ஒரு நேரம் வரும், அன்னைக்கு நம்ம ஷைன் ஆகும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக உங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க, மட்டமாக மட்டும் இறங்கிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரியா? டூபர் பாஸ் ஃபேமிலி பார்க்காதீங்க, அவங்க எல்லாம் வாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் வந்து பார்த்துருப்போம், முடிஞ்சால் வந்து பாருங்கப்பா என்னையெல்லாம். சரியா? கிளம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணுங்கள், லைக் பண்ணால் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆளை விடுங்க. கிளம்புறேன்டா சாமி, போதும்டா. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு.